எப்படி இருந்தது நேற்று என்டிஏ மீட்டிங்? இந்த ஒரு மீட்டிங்கை வச்சு ஒரு ஸ்டெப் அகடா எதிர்கட்சி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு மூவ் அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நேற்றைய கூட்டம் அப்படிங்கிறது ஒரு என்டிஏ ஒரு தங்களோட ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக அவங்க இப்போ ஏன்னா அவங்களுக்கு ஒரு 5 மாநில தேர்தல் இருக்குது. இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை அஇஅதிமுகவுக்கு ஒரு மாநில தேர்தல், வேணால் பாண்டிச்சேரியை சேர்த்து வேணால் சொல்லலாம். ஆனால் என்டிஏவை பொறுத்தளவில் அவங்களுக்கு 5 மாநில தேர்தல். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தடவை அவங்க அந்த 5 மாநில தேர்தலை தமிழ்நாட்டில் முதல் கூட்டத்திலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அஸ்ஸாமில் அவங்க ஆட்சி இருக்குது, மேற்கு வங்காளத்தில் எஸ்ஐஆர் அது இதுன்னு மம்தா தீதியோட ரொம்ப பெரிய அளவில் அங்கே இன்டென்ஸான ஒரு அரசியல் போகுது. இன்ஃபேக்ட் அங்கே அவங்க போல் பொசிஷனில் இருக்காங்க. இந்த வருஷம் அவங்க ஆட்சிக்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. அப்போது கேரளாவில் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. பாண்டிச்சேரியில் ஏற்கனவே கூட்டணி அரசாக இருந்தால் கூட அது எப்படி வரும்னு தெரியல. அப்போ தமிழ்நாட்டில் நாம் ஒரு முதல்ல இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டில் போயிருக்காங்க. இப்போ அஇஅதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று தனி அணியாக இயங்கிய ஐயா டிடிவி தினகரன் அவர்களும் ஐயா எடப்பாடி அவர்களும் நேற்று சந்தித்து கொண்டது தான் நேற்றைய நிகழ்வோட மிக முக்கியமான ஒரு அம்சம். நேற்று அதிக கரவொலி எழுந்த கணங்களும் அந்த 2 கணங்கள் தான். ஒன்று, இவர் அவரை நோக்கி போய் கைகுலுக்கிய அந்த தருணம். ரெண்டாவது ஐயா டிடிவி ஐயா எடப்பாடி அவர்களை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், என்டிஏவினுடைய தமிழக தலைவர், தமிழக முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற இடத்துல அவர் அதை அக்னாலஜ் பண்ணி பேசினது அப்படிங்கிறது தான் கேடர் மத்தியில் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்து. பிரதமர் வருகையை விட, பிரதமருடைய உரையை விட அந்த கூட்டத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது டிடிவியும் இபிஎஸும் சந்தித்ததும் நேரடியாக இணைக்கிற சக்தியை பிரதமர் ஐயா தான். ஏன்னா அந்த கூட்டணி இவ்வளவு வேகமாக ஒரு வடிவம் கொண்டதுக்கு காரணம் பிரதமர் ஐயா அமித்ஷா இவங்க தான் அதை உருவாக்குறாங்க. ஆனால் அப்படி உருவாக்கப்பட்ட மேடையில் ஒரு தமிழக அரசியலோடு நம்ம பொருத்தி பார்க்குற பொழுது ஒரு கணம் முக்கியமான கணமாக இருக்கும்ல. அந்த கணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொண்டதும் அந்த விஷயங்கள் தான். ஆனால் அதுக்கப்புறம் கூட ஒரு அருமையான ப்ரெஸ் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது 2 பேருமே நல்லா தயாரிப்பாக வந்திருந்தாங்க. ஈவன் அதில் பொசிஷன் ஒருங்கிணைந்ததா ஒருங்கிணைக்கப்பட்டதா இல்லை, அது நம்ம கேட் அண்ட் மவுஸ் கேமுங்க. ஏன்னா அது நம்ம கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அம்மா இறந்த பிறகு அஇஅதிமுகவுக்குள்ள என்ன நடந்தது, எப்படிலாம் நீங்கள் முகபாவனைகள் உடல் மொழி வச்சு ஒரு அரசியலை படிக்கிற நபர். ரொம்ப இறுக்கமாக இருந்தாங்க எல்லா தலைவர்களையும். யாருக்கிட்டையுமே ஒரு இயல்பான புன்னகையோ ஒரு நார்மலான உடல் மொழியோ இல்லை. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான புரோட்டோகால். நான் அப்படி பார்க்கல. நான் அந்த ப்ரெஸ் மீட்டையே பாருங்களேன். அந்த மேடையில் இருந்தப்போ ஐயா மோடிக்கு அடுத்து ஐயா நயினார் நாகேந்திரன், அதற்கப்புறம் ஐயா தினகரன், இந்த சைடு ஐயா மோடிக்கு பக்கத்தில் ஐயா எடப்பாடி இருந்தாங்க. ஆனால் ப்ரெஸ் மீட் ரொம்ப முக்கியமானது. ப்ரெஸ் மீட்டில் யார்? ஐயா எடப்பாடி பக்கத்தில் ஒரு புறம் ஐயா அன்புமணி, இன்னொரு புறம் ஐயா டிடிவி, அதற்கு பக்கத்தில் ஐயா நயினார் நாகேந்திரன். அதாவதுங்க அதிகாரத்துக்கான ஒரு போட்டி இருக்குல்ல, அது எப்போதுமே இப்படித்தான் இருக்கும். அதாவது இப்படி உட்கார்ந்தால்தான் கூட்டணி உறுதியாகி விட்டதுன்னு வெளியில பேசுவாங்கங்கிறதுக்காகவே உட்கார வைக்கப்பட்ட பத்திரிகையாளர். இல்ல அப்படி இல்லை. ஒரு தேர்தல் அவங்க நிறைய தேர்தல்கள் சந்திச்சவங்க. அவங்க ஒரு தாய் பிள்ளைகளுங்க. அம்மா வளர்த்து விட்டவங்க தானே. என்ன இவங்க ஏதோ அந்நியமாய் போனவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே 5 வருஷமா இந்த ஒரு தாய் பிள்ளைகள் பேசுறத பார்த்து அதான் அவங்களே சொன்னாங்கல்ல, இது உண்மையான பங்காளி சண்டை தான். ஏன்னா 2016 அம்மா இறந்த பிறகு 2017 முதல் 4 மாதங்கள்ல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அதற்கு பிறகு அவங்க ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் இழந்திருக்காங்க. அதற்கப்புறம் அவங்க தனித்தனியாக தலைப்பு வந்துடலாம். இந்த இணைவு அதிமுக ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்தி இருக்கிறதுங்கிற பெர்செப்ஷன் உண்மையா? இல்லைங்க, நிச்சயமா அஇஅதிமுகவை தன்னளவில் அது வலிமைப்படுத்தும் இல்லைங்களா? ஏன்னா கேடர் நீங்க நிர்வாகிகள் மத்தியில் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க. நான் என்ன பார்க்குறேன்னா, கேடர் அதை எப்படி எதிர்கொள்கிறாங்க. ஏன்னா 2016 இந்த பிளவு நடந்த பொழுது அதை நம்ம எனக்கு நியாயம் சொல்லுங்க. நான் தேசிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னால் அது என்ன மோசமான ஒன்றுன்னு டிடிவி அண்ணன் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்போ சொல்லும்போது கைத்தட்டுற ஒரு தொண்டன், இல்லை எடப்பாடி பழனிசாமியை நம்ம முதலமைச்சர் ஆக்கிடுவோம்னு சொல்லும்போது அப்போதும் ஒரு தொண்டன் கைத்தட்டுக்கிறான்னா அந்த கட்சிக்கு அந்த தொண்டனுக்கான என்ன அரசியல் புரிதல்? இல்லைங்க, நீங்கள் அஇஅதிமுகவோட தன்மையை விட்டுட்டு நீங்கள் ஒரு அரசியலாக பார்க்கக்கூடாது. அஇஅதிமுக தொண்டர்கள் மாதிரி அல்லது அஇஅதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் மாதிரி ஒரு அற்புதமான கட்சியை நீங்கள் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதோட தன்மையை ரொம்ப நெகிழ்வுத்தன்மை உள்ள ஒரு கட்சி. அந்த கட்சியை வார்த்தை ஐயா புரட்சித் தலைவராக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்த புரட்சித் தலைவி அம்மாவாக இருக்கட்டும், அந்த கட்சிங்கிறது ஒரு எளியவர்களுக்கான
கட்சி எளியவர்களை அதிகாரப்படுத்திய கட்சி. அதிமுக என்பது ஒரு வாழ்வியல், அது ஒரு எளியவர்களுக்கான கட்சி. அந்த கட்சி இருக்குல்ல, அது பெரியாரையும் பேசும், பெருமாளையும் பேசும், ஒடுக்கப்பட்டோர் பக்கமும் நிற்கும், சிறுபான்மையினர் பக்கம் நிற்கும், காங்கிரஸோடையும் கூட்டணி நிற்கும். ஒடுக்கப்பட்டோர் பக்கம் நிற்கும், ஒடுக்கப்படுவோர் மீதும் நிற்கும், ஒடுக்குபவர் மீது பக்கம் இல்ல அது நீங்க வந்துங்க அப்படி ஒரு எளியவர்களோட கட்சி இந்த தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் இப்படி பிரிஞ்சு இருக்காங்க, இந்த அதிகார போட்டியில ஏன் இப்படி பிரிஞ்சிருக்காங்கன்ற ஒரு வேதனை இருந்து திரும்ப உங்க தலைப்புகளை கூட்டு இன்னைக்கு இந்த இணைவு வலிமை தொண்டர்கள்ட்ட இருந்தா நான் வரேன். ஏன்னா இப்போ 3 லேயர் இருக்குங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒண்ணுங்க, தலைவர்கள் ஒரு லேயருங்க, அவங்க மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அவங்க ஒன்று. அடுத்து வாக்காளர்கள், பொது வாக்காளர்கள் ஒன்று. அதுக்கு இடையில ஒரு முக்கியமான லேயர் இருக்கு, அதுதான் அஇஅதிமுக தொண்டர்கள். நான் என்ன ஆனாலும் சரி டெட்டலைக்கு தான் வாக்களிப்பேன் அப்படின்னு ஒரு தொண்டர் கூட்டம் ஒன்று, பெரிய கூட்டம் இருக்கு. இது அந்த 2024 வாக்களிச்சு 20% பேர். எங்க 20% பிரதமர் வேட்பாளர் இல்லாம, கூட்டணி கட்சி பலம் இல்லாம, ஒரு புறம் இந்த பெரிய இந்தியா கூட்டணி, அந்த புறம் என்டிஏ கூட்டணிக்கு மத்தியில தன்னந்தனியா கேண்டிடேட்டை பாருங்க. 2016 அம்மா ஆட்சிக்கு வருகிற போது அவர்கள் விட்டு சென்ற அதிமுகவோட வாக்கு சதவீதம் 43. ஆமாங்க, 23% பேரை காணும்னே. ரெட்டைலைக்கு தான் வாக்களிப்பேன்னு சொன்ன 23% பேர் எங்கேயோ போயிட்டாங்க. ஏங்க அது ஒரு பெரிய அம்மாங்கிறது ஒரு பெரிய தலைவருங்க. அவங்க இந்தியாலேயே இல்லாத வகையில் அஇஅதிமுகவை ஒரு பிரம்மாண்ட கட்சியா கட்டி எழுப்புனாங்க. எங்க 2016 வேட்பாளர் பட்டியல் பாத்தீங்களா? ஐயா பன்ருட்டி ராமச்சந்திரன் அதுல இருந்தாரு, பொன்னையனும் இருந்தாரு, கள்ளக்குறிச்சியில் ஐயா பிரபுன்னு சொல்லி ஒரு புதுமுகம் 30 வயசு அவருக்கும் கொடுத்திருந்தாங்க. அப்ப என்னன்னா அம்மா கட்டி எழுப்பிய அந்த கட்சிங்க இன்னைக்கு அதே அம்மா கட்டி எழுப்பிய கட்சியில் ஓபிஎஸ் ஒரு தலைமுறை மாற்றம் வரும்போது அந்த கட்சி நேரடியாக குற்றம் சுமத்துறேன். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய தலைமையை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்னு சொல்லி அதிமுகவிலிருந்து விலகி போன பெரும்பாலான தலைவர்களை அப்படியே நகர்த்தி வச்சுட்டு டிடி வந்துட்டாப்ல அதிமுக ஒருங்கிணைச்சிருச்சுன்னு ஒரு தோட்டத்தை நீங்க ஏற்படுத்த முனைறீங்க. இல்லைங்க, அது மறுகட்டமைப்பு பண்ணப்படுகிறதுங்க. எங்க அம்மா தலைமையில ஒரு தேர்தல் விசுவாசிகளை வெளியேற்றுவதற்கு பெயர் மறுகட்டமைப்பு இல்லைங்க. எல்லாருமே விசுவாசிகள் தானங்க. ஏங்க அவரோட நீங்க ஐயா எடப்பாடியோட இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவர் பொதுச் செயலாளருங்க தன்னோட இடத்தை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவார். அதற்கு எதிராக ஐயா ஓபிஎஸ் அவருக்கே தலைவருக்கு ஒரு மெக்னானிமிட்டி வேணாமா? ஏங்க அவங்களோட சீட்டை முதல்ல காப்பாற்றணும் பார்ப்பாங்கல்ல. அவங்கவுங்க நாற்காலி ஒன்று இருக்குல்ல, அவருடைய இடத்துல இருந்து அவர் ஒன்றை செய்கிறார். அதை அந்த கட்சியில் இருக்கிறவங்க ஒவ்வொரு விதமா எதிர்கொள்றாங்க. இப்போ சின்னமாவே கூட அவங்கள இன்னும் பெரிய அளவுல நாம எல்லாம் ஒன்றா இணைஞ்சு பயணிக்கிறோம் தான் சொல்றாங்க. ஐயா ஓபிஎஸ் ரொம்ப கடுமையான வாத பிரதிவாதங்கள் எதுவும் அடைஞ்சிருச்சு. அதாவது என்ன சொல்றேன்னா தொண்டர்கள் மத்தியில நிச்சயமாக இந்த ஐயா ஓபிஎஸ், ஐயா இபிஎஸ், ஐயா டிடிவி அவர்களுடைய இணைவு அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியில ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கு. அது ஒரு இனிஷியல் மொமெண்டம் பேசலாம். அதற்கு பிறகு அது களத்துல என்னவா போகும்? ஏன்னா இந்த முறை யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரு அன்டெஸ்டட் பிளேயர் திரையில இருந்து வராரு. பேசலாம். அப்போ களத்துல என்னவா மாறுங்கிறது போக போக தான் தெரியும்.